சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் ஆட்சி கலைப்பா. ஸ்டாலின் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்குவாரா? அதாவது திமுகவோட ஆட்சியில் சுத்தமாக மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும், திமுக ஆட்சி இந்த தடவையோட கடைசி ஆட்சி, அதாவது ஸ்டாலின் தான் திமுகவோட கடைசி முதலமைச்சராக இருப்பார் என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்று தொடர்ந்து பேரணியை நடத்திட்டு வராரு. இதன் மூலமாக தன் ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவ ரொம்பவே போராடிட்டு வராரு. தொடர்ந்து திமுகவை தமிழகத்திலிருந்தே விரட்டுவோம் என்று பிரச்சாரம் வைத்து கொண்டு தான் இருக்காரு. அதைத் தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து முக்கிய ஆலோசனை நடைபெற உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது குறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்க அறிக்கையில், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் 13/8/2025 புதன்கிழமை மாலை 10:30 மணிக்கு அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் நடைபெறும். அப்போது மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து முக்கிய ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் திமுக சார்பில் நடத்தப்பட்டு வருது. மேலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மனம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் அதிகமான மக்களை இணைக்கும் முயற்சியில் திமுக நிர்வாகிகள் ஈடுபட்டுட்டு வராங்க. இதற்கு எடப்பாடியோ அவங்க என்ன ஓரணியில் தமிழ்நாடு, ஈரணியில் தமிழ்நாடுன்னு என்ன செய்தாலும் சரி, தொண்டர்கள் அனைவருமே, மக்கள் அனைவருமே திமுக பக்கம் இல்லை, அதிமுகவுக்கு தான் வாக்குகளை செலுத்துவார்கள். அவர்களுக்கு இந்த ஆட்சி எந்தளவுக்கு மோசமான ஆட்சி என்பது தெரிய வரும். ஆனால் அதிமுக ஆட்சி என்பது பொற்காலமான ஆட்சி என்று அவர் தெரிவித்திருக்காரு. மேலும் சட்ட ஒழுங்கு சரியில்லை, லாக்அப் டெத் நிறைய நடக்கிறது. தொடர்ந்து இது மூடி மறைக்கப்பட்டு அவர்களுக்கு அரசு வேலை மற்றும் பணத்தை கொடுத்து சரி செய்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறையை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசா ஒழுங்கான அரசு? அவர்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் சரி, என்ன கூட்டம் கூட்டினாலும் சரி, மக்கள் இனி திமுகவின் பக்கம் இல்லை. கண்டிப்பாக இந்த முறை திமுகவை ஆட்சியை விட்டே அகற்றுவார்கள், ராஜினாமா செய்ய வைப்பார்கள் என்று சொல்லி வருகிறார். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.